ஆராதனைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். உன்னதமான கர்த்தரே, இவ்வோய்வு நாளை தந்தீரே, இதற்காய் உம்மை போற்றுவோம், சந்தோஷமாய் ஆராதிப்போம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஓய்வு நாளை எங்களுடைய வாழ்விலே நீ கூட்டி தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள தகப்பனே, இந்த வருடத்திலும் தகப்பனே கடந்த 8 மாதங்களை நாங்கள் முடிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த 9வது மாதத்திற்குள்ளாக எங்களை வழிநடத்தி வந்தீர். அதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த லாக்டவுன் பீரியடிலும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், உமக்கு ஸ்தோத்திரம். அன்றென்றுள்ள தேவைகளையும் சந்தித்து வருகின்றீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்புள்ள பிதாவே, இப்பொழுதும் எல்லா திருச்சபையின் குடும்பங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொஞ்ச நேரம் இந்த விதமாக அமர்ந்திருக்கும் பொழுது எங்களோடு இடைவிட வேண்டுமாய் செபிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்தை தனிப்பட்ட அளவில் உணர எங்களுக்கு உதவி செய்வீராக. தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உம்முடைய நாம மட்டும் மகிமை இடையட்டும். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பம் முழங்கேற்றோம் செபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் மோதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமக்கி விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிவாவின் தண்ணீர்களிடத்தில்
உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்த இடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பல்லகத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவன்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பொதுவான ஜெபத்தை ஏறெடுப்போம். The Lord's Prayer. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பாடம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 18 முடிய. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 18 முடிய. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது.
ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. The scripture portion for today is taken from 2 Corinthians chapter 4 verses 7 to 18. 2 Corinthians chapter 4 verses 7 to 18. But we have this treasure in jars of clay to show that this all-surpassing power is from God and not from us. We are hard-pressed on every side but not crushed, perplexed but not in despair, persecuted but not abandoned, struck down but not destroyed. We always carry around in our body the death of Jesus, so that the life of Jesus may also be revealed in our body. For we who are alive are always being given over to death for Jesus' sake, so that his life may also be revealed in our mortal body. So then death is at work in us, but life is at work in you. It is written, I believe, therefore I have spoken. Since we have that same spirit of faith, we also believe and therefore speak, because we know that the one who raised the Lord Jesus from the dead will also raise us with Jesus and present us with you to himself. All this is for your benefit, so that the grace that is reaching more and more people may cause thanksgiving to overflow to the glory of God. Therefore we do not lose heart, though outwardly we are wasting away, yet inwardly we are being renewed day by day. For our light and momentary troubles are achieving for us an eternal glory that far outweighs them all. So we fix our eyes not on what is seen, but on what is unseen. Since what is seen is temporary, but what is unseen is eternal. May God bless these words. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று முறைவிடுவோமாக இருக்கிறீங்களா ஆண்டவரே. இந்த மகிழ்ச்சியமான பரிசுத்தமான நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஆளின் பிரகாரங்களிலே முடிவரை எங்களுக்கு உதவி செய்திரு உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் எங்கள் மத்தியில பிரசன்னமாக இருக்கின்றீர் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு ஆண்டவர் இடைவிட்டுக் கொண்டிருக்கின்றீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்புள்ள தகப்பனே, எங்களுக்காக நீர் சம்பாதித்து வைத்திருக்கின்ற இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பாராட்டி வருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த 2020 வருடத்திலும் ஆண்டவரே, மார்ச் மாதம் இடைப்பட்ட நாளிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த லாக்டவுன் ஆனது இன்றும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது ஆண்டவரே. 7.5 மாதம் முடிந்து விட்டது. அன்புள்ள தகப்பனே, ஏனென்று சொல்லி எங்களிடத்தில் ஒன்றுமில்லை தகப்பனே, மட்டுமாக எங்களை நடத்தி வருகின்றேன். எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய திருச்சபையின் குடும்ப அங்கத்தினர்கள் அவருடைய குடும்பத்தின் வாழ்விலும் அவருடைய குடும்பங்களிலும் இன்னும் தகப்பனே திருச்சபையின் வாழ்விலும் கூட அவர்களை நடத்தி வருகிறேன். எங்களை நடத்தி வருகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் பரலோகத்தின் தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலைகளை ஆண்டவரே, கிருபாசன தண்டைகளை நாங்கள் கடந்து வருகின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை நம்பி உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்கள் உள்ளங்களை ஆண்டவர் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் எங்களோடு இடைவிட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் குடும்பங்களை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக சந்தித்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தின் தலைவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம், தாய்மார்களை ஒப்புக்கொடுக்கிறோம், வாலிபர்களை தருகிறோம், வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம், சிறிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லோரையும் ஆண்டவரின் மட்டுமாக நீ தாங்கி வருகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்றுள்ள அப்பத்தை தண்ணீரையும் கொடுங்க, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. சிலர் இந்த நாட்களிலும் அவர்கள் செய்து வந்த அந்த தொழில் கூடத்திலிருந்து வேலையை இழந்திருக்கின்றார்கள் என்றால் ஆண்டவர் உதவி செய்யுமாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அல்ல தகப்பனே, இந்த நாட்களிலே நாங்கள் யாரிடத்திலே போவோம் தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கின்ற உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்யுமாய் ஜெபிக்கின்றோம். அன்புள்ள பிதாவே, இதே போல வேலை செய்கிற தாய்மார்களுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். அவளை கண்ணோக்கி அளவேனுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ கொடுத்தளவேனுமாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அல்லத்தனை இருக்கிற இடங்களில் உண்மை மைமைப்படுத்த உதவி செய்கிறாங்க. இனத்தனை வாலிப பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம்.
ஆண்டவரே திருமண வயது வந்த தம்பிமார்கள் உண்டு, தங்கச்சிமார்கள் உண்டு, ஆண்டவர் கண்ணோக்கி வேணுமாய் செபிக்கிற தகப்பனே அவர்களை உதவி செய்ய, அவர்களை வழிநடத்துங்க. வேலை செய்கிற இடங்களிலும் பாதுகாப்பை கட்டளையிட வேணுமாய் செபிக்கின்றோம். வேலையை தேடி கொண்டிருக்கின்ற வாலிபர்கள் உண்டு தகப்பனே, ஆண்டவர் வழி நடத்தும். நல்ல வேலை வாய்ப்புகளை நீ கொடுத்தள்ள வேணுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே அல்ல தகப்பனே அவர்கள் வாழ்வுடைய அவருடைய குடும்பம் கட்டப்பட ஆண்டவருடைய நாமம் மகிமையுடைய உதவி செய்யணுமாய் செபிக்கின்றோம். படித்து வருகிற பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய இந்த கல்வியாண்டிலும் கூட இருக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே எனக்குடைய இந்த கல்வியாண்டிலே பாதி நாட்கள் ஆண்டவரை வீட்டிலே கழிந்து விட்டது தகப்பனே. என்னை எப்படியே இந்த கோப்பை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. என்றால் நீர் உதவி செய்யுங்க. பிள்ளைங்களோடு கூட இருங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் அட்மிஷனை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, அவங்களுக்கு இறக்கி உதவி செய்யுங்க. அவங்க விரும்புகிற இடத்துல அட்மிஷன் கிடைக்க உதவி செய்யுங்க. மேல் படிப்புக்காக முயற்சி எடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்க வேண்டும் ஆய்ச்சிருக்கின்றோம். தகப்பனே பலவீனத்தோடு இருப்பவர்கள் உண்டு, கண்ணோக்கி நல்ல வேணுமாய் செபிக்கிறோம். சரீரத்துல நல்ல சரீர சுகங்களை கொடுத்தள்ள வேணுமாய் செபிக்கின்றோம். அல்ல தகப்பனே இந்த பிள்ளைகளுடைய விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் மறந்திருக்கீங்க, உதவி செய்யுங்க தகப்பனே. கஷ்டங்கள் பாடுகள் உத்திரவங்கள் மத்தியில் இருப்பவர்கள் உண்டு, அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேணுமாய் செபிக்கின்றோம் தகப்பனே. எங்களுடைய திருச்சபையின் ஊழியத்தை மட்டுமாக தாங்கி வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அங்குள்ள தேவைகளை ஆண்டவர் சந்தித்து வருகின்றீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை கொஞ்சமாக குடும்பங்கள் தான் இருந்தாலும் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கொண்டு இந்த ஊழியத்தை நீர் தாங்கி வருகிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை அடைபட்டிருக்கிற சபைகள் கூட இந்த மாதத்துல ஆண்டவரை திறக்கதை உதவி செய்யுங்க. நாங்கள் போய் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய திருச்சபையின் காரியங்களை நாங்கள் கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யணுமாய் செபிக்கணும். ஆண்டவரை நல்ல தகப்பனே எங்களுடைய தேசத்தினுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். தலைவர்களை ஆசீர்வதிங்க. நாளை தினத்தில் ஆண்டவரே ஒரு சில இடங்களில் பீகார் பகுதியில தேர்தல் நடக்க இருக்கிறது, உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல தகப்பனே இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிவித்தேப்பனே. நல்ல தகப்பனே இந்த அரசியல் கட்சி தான் வரணும், இந்த அரசியல் கட்சி தான் வரக்கூடாது என்று சொல்லி நாங்கள் சொல்லவில்லை தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய நீர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உம்முடைய கருத்துல இந்த காரியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் செயல்பட வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் உடைய பணிகளை செய்து வருகிற ஊழிய இயக்கங்களை உடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். அநேக NGOs கூட உண்டு, சோசியல் சமுதாய சேவை செய்து கொண்டிருக்கின்ற இயக்கங்கள் கூட உண்டு தகப்பனே. அவங்களுடைய FCR நம்பர் கூட இப்பொழுது பிளாக் பண்ணப்பட்டு இருக்கின்றது. வந்து கொண்டிருந்த உதவிகள் இப்பொழுது வரவில்லை. எங்களுடைய திருச்சபைகளும் கூட நெருக்கடிகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் தகப்பனே. ஆண்டவர் உதவி செய்யணுமாய் செபிக்கின்றோம். நீ செயல்பட வேண்டுமாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே நெருக்கடிகளை நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே உதவி செய்வீராக. எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக மெதடிஸ்ட் சபையிலே தருகிறோம். ஒவ்வொரு போதகர்களையும் கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க. குறிப்பாக தமிழ் சபையிலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். அவளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களை இந்த கால வேளையிலே விதமாக சந்திக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்ய உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கின்றேன். எங்களோடு ஆண்டவர் தொடர்ந்து இடைவிடுங்க, எங்களை வழி நடத்துங்க. எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வெளியிறங்கமாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் ஆண்டவர் நல்லபடியாக நடத்தி தர வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். நமக்கு எல்லாம் வாக்கை செலுத்துகிறோம். வேட்பங்களை கேட்கிறோம். சுபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் ஊழியத்திற்காக நாம் செபிப்போம். மட்டுமாக ஊழியங்கள் எந்த ஒரு விதத்திலும் தடைவிடாது உங்களால் ஊழியங்கள் தாங்கப்பட்டு வருகின்றது. கடவுள் நிச்சயமாக அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். ஜெபத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் இருப்போம். தொடர்ந்து நம்முடைய திருச்சபைகளும் திறக்கப்பட உதவி செய்வோம். அதற்காகவும் நம்ம உற்சாகமாக ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம செபிப்போம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை சந்திக்கின்ற பேரை வாசிக்கின்றேன். 7-11 மிஸ்டர் இன்வின் ஜோயல் திருச்சபையின் சார்பிலே அவர்களுக்கு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கேடுவதுத. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தங்கிடுவதுத. ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார்.
மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கு மகிமை. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாளை சந்திக்கின்ற மது மகனை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். இம்மட்டுமாக நம்முடைய வாழ்விலே நீர் கூட இருந்து அற்புதமாக நடத்தி வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுங்க. சரீரத்துக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. குடும்ப வாழ்விலும் கூட இருக்க மனைவி மகனையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்றோரையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். அநேக பிறந்த நாட்களை கண்டு மக்கள் நன்றி செலுத்த உதவிச்சிங்க. துதிக்க மகிமை எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நல்மீட்பரேசு நாமமே என் காதுக்கின்பமாம். உன்பட்ட நெஞ்சையாற்றவே ஊற்றுண்ட தைலமாம். அந்நாமம் நைந்த ஆவியை நன்றாக தேற்றுமே. துக்கத்தால் தோய்ந்த உள்ளத்தை தேடப்படுத்துமே. பசித்த ஆத்துமாவுக்கு மன்னாவை போலாகும். இளைத்து போன ஆவிக்கு ஆரோக்கியம் தந்திடும். இம்மையில் ஆயுள் முழுதும் அன்பை கூறுவேன். நாமத்தால் என் சாவிலும் நான் அறிதேருவேன். ஆமென். அன்பிற்குரியவர்களே, கடவுள் இந்த நல்ல நாளை நம்முடைய வாழ்விலே கூட்டி தந்திருக்கின்றார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நல்ல நாளிலும் நாம் ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம். நிச்சயமாக அவர் நம்மோடு கூட இடைவிடுவார். இந்த வருடத்திலும் 7.5 மாதங்கள் முடிந்துவிட்டது. லாக்டவுன் பீரியடில் இந்த 7.5 மாதங்களை நாம் கிடைத்து விட்டோம். ஆண்டவரிடத்தில் நாம் தொடர்ந்து ஊக்கமாக ஜெபிப்போம். கடவுள் அவருடைய நேரத்தில் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக செய்து தருவார். இந்த நாளில் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து தொடர்ந்து 18வது வசனம் வரையிலும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகின்றோம். நாம் ஜெபத்தோடு இருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைவிடுவார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்களை குறித்து இந்த காலவேளையிலே நாம் தியானிக்க போகின்றோம். The struggle in Christian life. சீராக போய்கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கு எதிரானது தான் போராட்டம் என்பது. A struggle against the natural rhythm of life. நம்ம இதை எதிர்க்கிறோம். அது நம்மை போராட்டத்திற்குள்ளாக நடத்துகிறது. We resist and we oppose. That it leads to struggle என்று பார்க்கின்றோம். போராட்டத்தின் பொழுது குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில உள்ள மகிழ்ச்சி அல்லது குதூகலம் குறைகின்றது. அதோடு நம்முடைய பலனும் குறைந்து போகிறது. இன்னும் போராட்டத்தின் பொழுது சிலர் தங்களது அன்றாட காரியங்களுக்காகவும் கஷ்டப்படுவார்கள். சிலவற்றை இழக்கவும் கூட நேரிடும் என்று நம்ம பார்க்கின்றோம். இந்த போராட்டம் அல்லது ஸ்ட்ரகிள் என்பது சில நேரத்தில் துன்மார்க்கனின் மூலமாக வருவதுண்டு, சாத்தானின் மூலமாக வருவதுண்டு,
இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கீழ்ப்படியாமையின் மூலமாகவும் வருவதுண்டு என்று பார்க்கின்றோம். சங்கீதம் 11வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம், துன்மார்க்கன் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் எய்யும்படி தங்கள் அம்புகளை வானிலே தொடுக்கிறார்கள் என்று நம்ம வாசிக்கின்றோம். அதாவது 11வது அதிகாரம் 3வது வசனம், சங்கீதம் 11:3 படிக்கின்றோம், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? This is the voice of fear and frustration. அதாவது இது நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது நம்முடைய அதாவது அந்த ஏக்கத்தின் குரலை தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். If the foundations are destroyed, what can the righteous do? நம்முடைய எல்லாருடைய ஏக்கமும் கூட இதுதான். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே என்ன செய்வது? அதாவது should I stay or I go? அதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் இருக்கவா அல்லது போகவா என்பதுதான் கேள்வி. சார்லி பிரவுன் என்பவர் அழகான ஒரு கோட்டை போன்ற ஒரு அரண்மனை ஒன்றை கடற்கரையின் ஓரத்தில் உள்ள மணலை கொண்டு அவர் கட்டினார். கட்டி முடிக்க பல மணி நேரம் ஆனது. கட்டி முடிந்த பிறகு அவர் சில அடி தூரம் அதற்கு பின்னால் சென்று அந்த நின்று கொண்டு அந்த அழகான கோட்டையை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்குள்ளாகவே சொன்னார், இட்ஸ் வண்டர்ஃபுல் என்று சொல்லி, மிகவும் அற்புதமானதாக இருக்கின்றது என்றார். அப்படி ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பெரிய ஒரு காற்றும் அலையும் வந்து அவன் கட்டின அந்த கேசலை அழித்து விட்டது. கட்டியிருந்த இடத்தில் அதன் பிறகு அவன் நின்று கொண்டு அவர் சொன்னார், I know there is a lesson in this, but I am not sure what it is. அதாவது இதற்குள்ளாக பெரிய ஒரு பாடம் ஒன்று இருக்கின்றது, ஆனால் அந்த பாடம் என்ன என்பதை நான் அறியேன், அதை குறித்த தெளிவு இல்லை என்று சொல்லி அவர் சொல்கின்றார். இந்த உலகத்தின் வாழ்கின்ற நமக்கு அதாவது பொதுவான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பொதுவாக நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் சில நேரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் குறித்த நேரத்தில் நடக்காது. நம்முடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியாக மாறிவிட நேரிடும். ஆனால் அதற்குள்ளாக மறைந்திருக்கின்ற ரகசியம் என்ன என்பதை நமக்கு அநேக வேளைகளிலே சரியாக விளங்குவதில்லை அல்லது புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கின்றோம். நமது வாழ்வில் நிகழ்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு என்று பார்க்கின்றோம். எபிரேயர் 12:2 வாசிக்கின்றோம், அவர் இயேசுவானவர் தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். அவருக்கு முன்பாக இருந்த வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் இந்த அவமானத்தை அதாவது எண்ணாமல் சிலுவையை சுமந்தார் என்று வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விக்டர் பிராங்க்லின் என்று சொல்வதான ஒரு யூத சமயத்தை சார்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட், அதாவது மனோ தத்துவ மேதை. அவர் நாசி ஜெர்மனியில் உள்ள நாசி அந்த நாட்களில் அந்த அரசியல் கைதிகளை பாதுகாக்கக்கூடிய அந்த இடத்துல அவர் வைக்கப்பட்டிருந்தார். எழுதுகின்றார், என்னுடைய ஆடைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள், இடத்துல நான் அணிந்திருந்த என்னுடைய திருமண மோதிரத்தையும் எடுத்துக்கொண்டார்கள், என்னுடைய கை கடிகாரம், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், இன்னுமாக என்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு வரி அவர் சேர்த்து எழுதுகின்றார், they could not take away my freedom to choose how I was going to respond. அதாவது என்னுடைய தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த சுயாதீனத்தை அவர்கள் என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள அவர்களால் முடியவில்லை என்று சொல்லி எழுதுகின்றார். இந்த நாளிலும் கூட இதன் அடிப்படைகளை சில காரியங்களை நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது பார்க்கும் பொழுது
God's power is at work within us. ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நமக்குள் வாசம் பண்ணுகின்ற ஆண்டவர் அவர் எப்போதும் நம்மோடு கூட கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதைத்தான் நாம் இங்கு பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கின்றோம். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று அங்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார். We have this treasure in jars of clay என்று பார்க்கிறோம். இங்கு பொக்கிஷம் என்று சொல்லி நாம் படித்தோம். அது என்னவென்றால் 6வது வசனத்துல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார் என்று வாசிக்கின்றோம். மகிமையின் ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் ஒளியை பிரகாசிப்பதற்காக, அதை தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இதயங்களிலே ஆண்டவர் பிரவேசித்தார் என்று சொல்லி ஆண்டவர் வாசிக்கின்றார். இந்த வசனங்களிலிருந்து நாம் காண்பது என்னவென்று சொன்னால், கடவுளின் பிரசன்னம் என்பது பெரிய ஒரு பொக்கிஷம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். God's presence is a treasure என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கின்றோம். என்றால் God's presence is placed or enters our bodies என்று பார்க்கிறோம். நம்ம மண் பாண்டங்களைப் போல உடைந்து போகக்கூடியவைகள், பலன் இல்லாதவர்கள், தரம் குறைந்தவர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சரீரத்துக்குள் கடவுளின் பிரசன்னம் தங்கி இருக்கிறது என்று பார்க்கின்றோம். Such corruptible and perishable earthly bodies, God's presence is placed என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலிருந்து கண்டு கொள்கின்றோம். கடவுளின் பிரசன்னம் நமக்குள் இருப்பதால் அவர் வல்லமை நமக்குள் கிரியை செய்கிறது. அவர் வல்லமை நமக்குள் கிரியை செய்வதால் நாம் இவ்வுலக போராட்டத்தின் மேல் ஜெயம் கொள்ள முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கடவுளின் பிரசன்னம் நம்மை தகுதியில்லாத ஒன்றிலிருந்து நம்மை தகுதிப்படுத்துவதோடு மட்டுமல்ல, நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கின்றோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கின்றான், பழையவை எல்லாம் ஒழிந்து போயின என்று பார்க்கின்றான். The presence of God in our heart is the power to convert and transform us into new creation என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம் என்றால், the presence of God in our hearts is a power to put his divine nature into us என்று பார்க்கின்றோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கின்றோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்று வாசிக்கின்றார். திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மண் பாண்டமாகிய கடவுளின் பிரசன்னம் நமக்கு, அந்த மண் பாண்டத்திற்குள்ள கடவுளின் பிரசன்னம் இருப்பதால் அதாவது தெய்வீக தன்மைகளை அல்லது தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துகின்றது என்று வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, அந்த மனிதனுக்குள்ளாக அந்த குணங்கள் உருவெடுக்க உதவுகின்றது, அதை வெளிப்படுத்தவும் உதவுகின்றது என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கின்றோம். அந்த டிவைன் நேச்சர், தெய்வீக திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவர்களினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்றோம். It is a power to give us life, both abundant and eternal என்று வாசிக்கின்றோம். அந்த தெய்வீக பிரசன்னம் நமக்குள் வாசம் பண்ணுவதால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், கடவுளின் வல்லமை அது ஜீவனை தருகின்றது, நித்திய ஜீவன் நமக்கு தருகின்றது என்று சொல்லி வாசிக்கின்றோம். வசனம் சொல்கின்றது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருவான், ஆனால் நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வாசிக்கின்றோம். அடுத்ததாக என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், the power of God sustains the believer. கடவுளுடைய வல்லமை ஒவ்வொரு மனிதனையும் தாங்கி வருகிறது என்று பார்க்கின்றோம்.
பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார், எல்லா பக்கங்களிலிருந்தும் பிரச்சனைகள் வந்தது, ஆனால் தள்ளுண்டு போக கடவுள் என்னை அனுமதிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கின்றான். இதே போலத்தான் ஆண்டுடைய பிரசன்னம் நமக்குள் இருப்பதால் நிமிர்ந்து நிற்க நமக்கு உதவி செய்கின்றது. தள்ளுண்டு போக விடாமல் கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் என்று பார்க்கின்றான். கடவுள் தமது ஜனங்களை கைவிட மாட்டார் என்று வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். இங்கு இன்னொரு விஷயத்தை கூட நாம் கவனிக்க வேண்டும். அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, விழமாட்டார்கள் என்று அல்ல, ஆனால் விழுவார்கள். விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். தோல்வி நமக்கு இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் முற்றிலுமாக நம்மை தோற்கடிக்க முடியாது என்பதைத்தான் வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஜெயம் முடிவில் நமக்குத்தான் என்பதை பார்க்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வில் தோல்வி முடிவல்ல என்று சொல்லி பார்க்கின்றோம். இரண்டாவதாக என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், தேவனுடைய நோக்கத்தை அடைவதற்கு சக்தி, நம்முடைய பலன், மனித சக்தி போதுமானது அல்ல என்று சொல்லி பார்க்கின்றோம். Human power is inadequate to accomplish God's promises. சகரியா 4வது அதிகாரம் 1-7 வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது நாம் கண்டு கொள்கின்றோம். நாம் சென்று கொண்டிருக்கும் மலையில் அல்லது பாதையில் பெரிய ஒரு மலை ஒன்று குறுக்கிட்டால் என்ன செய்வோம்? தஷ்ரத் மாஞ்சி என்பவர் கேலூர் என்ற கிராமத்தை சார்ந்தவர். கேலூர் என்ற கிராமம் அது கோவா, பீகார் அந்த ஸ்டேட்ல கயா என்ற அந்த பகுதியில் இருக்கின்றது. அந்த பகுதியில் இவர் வாழ்ந்து வந்தார். தஷ்ரத் மாஞ்சி என்பவர். அவருடைய மனைவி பெயர் ஃபால்குனி தேவி என்பதாகும். இவரை அதிகமாக அவர் நேசித்தார். ஆனால் ஒரு முறை அவருடைய அவசர மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முடியாததால் அவள் மரித்து போனாள். என்றால் அவருடைய கிராமத்திலிருந்து சுற்றி போக வேண்டும் 70 கிலோமீட்டர் தூரம். ஆனால் மலை ஏறி போனால் 15 கிலோமீட்டர் மலை ஏறி போக முடியாது. ரோடு வசதி இல்லாததனால் அந்த மாஞ்சியுடைய மனைவியார் இறந்து போய்விட்டார். ஆனால் அவர் ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து முடித்தார். என்னவென்று சொன்னால், 22 வருடமாக அவர் தனியாக 360 அடி நீளம், 30 அடி உயரம், 30 அடி வீதி கொண்ட பாதையை அந்த மலை ஊடாக அவர் கட்டி முடித்தார். என்னை போல இனி என்னுடைய கிராமத்து மக்கள் ஒருபோதும் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர் அதை செய்து முடித்தார். அவரை இந்திய அரசாங்கமும் பாராட்டினது என்று சொல்லி அந்த குறிப்பில் வாசிக்கின்றோம். இவரது பெயர் பத்மஸ்ரீ அவார்டுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதே போலதான் நமக்கு முன்பாக மலை போன்ற தடைகள் வந்தால் நாம் என்ன செய்வோம்? 2 வாய்ப்புகள் நமக்கு முன்பாக இருக்கின்றது. ஒன்று, நம்முடைய சொந்த பலத்தை சார்ந்திருப்பது. இரண்டாவதாக தேவனுடைய வல்லமையை நம்புவது. நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைப்போமானால் மலைகளை நொறுக்கி சமபூமியாக்குவார். அல்லது நமக்கு ஆண்டவர் வல்லமையையும் சகிப்புத்தன்மையையும் தந்து மலை மீது ஏறி கிடக்க அவர் நமக்கு உதவி செய்வார். சகரியா 4வது அதிகாரம் 6-7 வசனங்களிலே வாசிக்கின்றோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கின்றோம். 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் என்று வசனத்திலே வாசிக்கின்றான். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த தலைவர்களில் ஒருவன் தான் செருபாபேல். எருசலேம் தேவாலயத்தை கட்டுவது செருபாபேலின் பார்வையில் முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. ஜனங்கள் இப்பொழுது ஊக்கமிழந்து இருக்கின்றார்கள். எதிரிகளுடைய அந்த எதிர்ப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. போதிய வளங்கள் அவர்களிடத்தில் இல்லை. இன்னும் பெரிய இராணுவமும் படைபலமும் இவர்களிடத்தில் இல்லை. அந்த நேரத்தில் சகரியாவை செருபாபேலிடத்தில் கடவுள் அனுப்புகின்றார். ஜனங்களின் பலத்தை விட, எதிரிகளின் பலத்தை விட, மனிதனுடைய வளங்களை விட மேலான வல்லமையை விளங்கச் செய்வார் என சகரியா செருபாபேலுக்கு நினைப்பூட்டுகின்றதை நாம் அந்த வசனத்திலே வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே,
இதே போலத்தான் நாம் ஒருவேளை அதே நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்னவென்று சொன்னால், உங்களுடைய பலத்தை விட, நம்முடைய எதிரிகளுடைய பலத்தை விட, நம்முடைய கைகளில் இருக்கின்ற பலத்தை விட மேலான வல்லமையை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே விளங்கச் செய்வார் என்பதை நாம் பார்க்கின்றோம். தேவாலயத்தை கட்டும் பணியிலும் ஜனங்களை மீட்பதிலும் மலை போன்ற எத்தனை துன்பம் வந்தாலும் கடவுள் அவற்றை சமபூமியாக மாற்றுவார் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். கடவுளுடைய ஊழியம் ஒருபோதும் தடைவிடாது. எவ்வளவுதான் ஒருவேளை இதேப்பட்ட சூழ்நிலை நீடித்தாலும் ஆண்டவருடைய ஊழியம் தடைவிடாது. ஆண்டவர் அந்த நெருக்கங்களின் மத்தியில் தான் திருச்சபைகள் வளர்ந்தது, பரவினது, தேசமங்கம் சென்றது என்று சொல்லி நம்முடைய வரலாற்றிலே, இந்திய திருச்சபையின் வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதே உறுதிமொழியை கடவுள் இன்று நமக்கு தருகின்றார். நம்முடைய பலத்தினால் ஒன்றுமாகாது, நம்மிடத்திலே வளமில்லை. கடவுள் மேல் விசுவாசம் வைப்போம், கடவுள் மேல் நம்பிக்கை வைப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வழியை திறப்பார். ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஏக்க குரலாக இருக்கின்றது. மூன்றாவதாக என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், the world hope for the best but the Lord offers the best என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். the world hope for the best but the Lord offers the best hope என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மிக சிறந்த விஷயத்துக்காக உலகம் நம்பிக்கையோடு இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் மிக சிறந்த நம்பிக்கையை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தருகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிமு 475 வருடத்திலிருந்து 246 வருடங்களிலே சைனாவில் உள்ள மாகாணங்களிலே உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. கு யுவான் என்பவர் ஒரு நல்ல தேசபக்தியுடைய அரசு அதிகாரி. தனது நாட்டை அழிக்கக்கூடிய ஆபத்து ஒன்று வருவதாக பல முறை அரசாங்கத்திடத்தில் எடுத்துச் சொல்லியும் அவர் அந்த அறிவுரையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் அவர் நாடு கடத்தப்பட்டார். எந்த எதிரியின் மூலமாக எதிரியை குறித்து அவர் எச்சரித்தாரோ அந்த எதிரியின் மூலமாக தனது நாடு அழிக்கப்பட்டது. இந்த செய்தி கேட்ட குயுவான் தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் என்று பார்க்கின்றான். வேதத்தில் நாம் வாசிக்கும் எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையும் இதே குயுவான் வாழ்க்கையோடு கொஞ்சம் குழைய ஒத்திருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லலாம். எரேமியா அநேக ராஜாக்களுக்கு ஆலோசனை கூறியும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்று பார்க்கின்றார். இவரை ஏளனம் செய்தனர். இறுதியில் தேசத்து ஜனங்களோடு நாடு கடத்தப்பட்டார்கள் என்று பார்க்கின்றான். தேசமும் அழிக்கப்பட்டது. குயுவான் தேசம் அழிந்து போனதை கேட்டு அவர் தன் உயிரை அவை மாய்த்துக் கொண்டார், அழித்துக் கொண்டார். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியோ he found genuine hope என்று சொல்லி பார்க்கின்றான். உண்மையான நம்பிக்கையை அவர் கண்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கின்றான். எப்படி என்றால் Jeremiah knew the Lord who offers the only true hope. உண்மையான நம்பிக்கையை கொடுக்கும் ஆண்டவரை அவர் அறிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றான். இன்றும் நாம் உண்மையான நம்பிக்கை தருகின்ற அந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் நமக்கு தெளிவை தருவார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உங்கள் பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கின்றோம். 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார் என்று 16வது வசனத்திலே வாசிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பதை வேதம் அடிக்கடி நமக்கு போதிக்கின்றது. கிமு 586 கிறிஸ்துவுக்கு முன் 586வது வருடத்திலே எருசலேம் அழிக்கப்பட்டது. ஆனால் அது மீண்டும் கட்டப்பட்டது. நெகேமியா 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஜனங்கள் உன்னுடைய பிள்ளைகள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்கு அங்கு நிறைவேறப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த உண்மையான நம்பிக்கை தரும் கடவுளை நாம் அறிந்திருக்கின்றோமா? உலகம் தருகின்ற இன்பத்தை அடைய நாம் அதிக பிரயாசப்படுகின்றோம்.
ஆனால் ஆண்டவர் தருகின்ற இன்பத்தை அடைய நாம் பிரயாசப்படுகின்றோமா? நாம் முயற்சி எடுக்கின்றோமா? அதுதான் நித்தியமான ஒன்று என்று சொல்ல வேதம் கூறுகின்றது. அதற்கு நேராக நாம் பயணத்தை தொடருவோம். இன்று நாமும் இதே போன்ற சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம். மோசமான அரசியல் தலைவர்களால் வந்த உபத்திரவங்கள், மோசமான தகவலை தருகின்ற மருத்துவ ஆய்வு அறிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றது. நமக்கு பறிபோன வேலைகள், சிதைந்து போன குடும்பங்கள் ஏராளம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இவைகள் ஒருவேளை நம்மை குழிகளே தள்ளினாலும் நாம் நிமிர்ந்து பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கின்றோம். When life knocks us down, we can still look up, for God is on the throne என்று சொல்லி பார்க்கின்றோம். கடவுள் ஆளுகை செய்கின்றார், அவர் நமக்கு உதவி செய்வார் என்று பார்க்கின்றோம். நம் நாட்கள் அவர் கருத்தில் இருக்கின்றது, நம்மை அவர் இருதயத்துக்கு அருகில் வைத்திருக்கின்றார் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. He holds our days in his hands and he holds us close to his heart என்று சொல்லி வசனம் சொல்கின்றது. இதயத்துக்கு அருகே அவர் நம்மை வைத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலும் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், வாழ்க்கைகளை சோதனைகளை நாம் எதிர்பார்ப்பது அல்ல, ஆனால் எல்லாவற்றையும் அறிகின்ற ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து செல்லலாம். அவர் நமக்கு உதவி செய்வார். நாம் இப்போது கொந்தளிக்கும் காலத்துக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். இந்த காலத்தில் கடவுளிடத்திலிருந்து இரக்கத்தை பெறவும், ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம். தைரியமாக நாம் கிருபாசன தண்டைகளை சேர கிடுவோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவையான உதவிகளை ஆண்டவர் நமது பிள்ளைகளுக்கு தருவார். நம்மை பயமுறுத்தும் வேலைகளிலும் சமாதானத்துடன் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று பார்க்கின்றோம். இது அவரால் மட்டுமே நமக்கு நமது வாழ்வின் கொந்தளிப்பு உதவ முடியும். வேறு யாராலும் முடியாது, அவரால் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். கிருபாசன தண்டைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த வசனங்களை கேட்டு விழித்திராவிட்டால் ஆண்டவர் சொல்கின்றார், திருடனை போல் நம்மேல் வருவாராம், அவர் வரும் வேலையை ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் விழித்து எழுந்திருப்போம். எழவில்லை என்று சொன்னால் ஆசீர்வாதத்திற்கு நாம் புறம்பாக்கப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாம் போராட்டங்களின் மத்தியிலே தான் கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வல்லமையை தருவார், பலத்தை தருவார். ஏனென்றால் அந்த மண் பாண்டத்திற்குள்ளாக நாம் இந்த வல்லமையை பெற்றிருக்கின்றோம். அவன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த மண் பாண்டத்தை உடைந்து போக அவர் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லி பார்க்கின்றான். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வல்லமையை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இவ்வுலகத்திலே கொந்தளிப்புகள் இருக்கின்றது, போராட்டங்கள் இருக்கின்றது, ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். தகப்பனே, எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. நீ முடிவில் ஆண்டவரே வெற்றி எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த நித்திய வாக்குத்தையும் அடைய எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. துதிக்க நமக்கு எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். வீட்பம் முழங்கின்றோம் இதாவே. ஆமாம். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா, இப்போதேழ என் ஜெபத்தை இயேசுவின் மூலம் சாற்றின ஆதியாயத்து ஜெபமும் சாந்தமாய் ஜெபித்த பாவ அறிக்கையும் தேற்றிக் கொண்டருளும் மன்னிப்பின் மருவும் திவ்ய பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக் கொண்டருளுமே தேவா, இப்போதேழ என் ஜெபத்தை இயேசுவின் மூலம் குறைவுண்டு இதிலே அருமை பிதாவே, குற்றம் மன்னித்திடும்
இயேசுவின் மூலம். முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முழுதுமே செய்யாமல் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளும் மே தேவா, இப்போதேழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். விசுவாசம் பெருகி நிலைத்திட செய்யும், வெளிப்படும் மறை பொருள் பலப்பட செய்யும். சிசுவை போல் மறுபடி பிறந்திட செய்யும், தேவவி என்னுள்ளம் தங்கிட செய்யும். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா, இப்போதேழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு இந்த நேரத்தில் நீர் இடைப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சந்திக்கின்ற போராட்டங்களை மேற்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யணுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர், உமக்கு ஸ்தோத்திரம். மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி வாசித்த வண்ணம் ஆண்டவரே, எங்களை நீர் பலப்படுத்தி வருகின்றீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, எல்லாவற்றையும் மேற்கொண்டு முன்னேற எங்களுக்கு உதவி செய்யணுமாய் ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் குடும்பங்களையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த காலவேளையிலே எங்களையும் உமக்கு காணிக்கையாக நாங்கள் படைக்கிறோம், எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு மூலம் கேட்கிறோம் செபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் கூற்றவும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தாவே, உம்மை தொழுவோம், ஓர்மித்தெழுந்து கீதம் பாடுவோம். வீடேக்கு முன் உம் பாதம் பணிந்தே, உம் ஆசீர்வாதம் பெற்ற செல்வோமே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கிடவோம்.